Oh
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. யார் முகத்தை பார்த்தாலும் சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமென். எல்லாரும் செய்யணும். அப்படியே சோர்வு போய் ஆமென். இந்த வருஷமும் என்ன செய்யும் போது முடிவு போகுது. Hallelujah. இந்த வருஷம் என்ன செய்யும் போது முடிவு போகுது. போன பழைய வருட ஆராதனை நடந்த பிறகு அதனுடைய கிருபையினால இந்த நாட்களிலே வரும்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த பழைய வருஷ ஆராதனை ஆமென். ஹல்லேலூயா. வேகமா நாட்கள் என்ன செஞ்சுட்டு ஓடிச்சு. ஆமென். ஆனால் கர்த்தர் கிருபையா இன்னொரு என்ன செய்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஒரு வருஷம் முழுவதும் கண்ணின் மணியை போல என்ன செய்திருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? நமக்கு தெரிஞ்சு நம்மளை பாதுகாத்தது நிறைய இடத்துல, நமக்கு தெரியாம கர்த்தர் நம்மளை பாதுகாத்தது ஆமாவா இல்லையா? ஒருவேளை மறைத்து போனவங்களை காட்டிலும் நம்ம நல்லவங்க ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? மறைத்து போனவங்களை காட்டிலும் நம்ம நல்லவங்க இல்ல. ஆனாலும் கிருபையா கர்த்தர் செய்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மீது வைத்த தயவு, நம் மீது வைத்த இரக்கம், நம் மீது வைத்த கிருபையினால கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு வருஷம் முழுவதும் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம், சிலர் நினைக்கிறோம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறியாத ஜனங்க சொல்லுவாங்க, அம்மா அவங்க பைபிளை தூக்கிட்டு போய் என்ன அவங்க பாடுறது நம்ம கூட நல்லா இருக்கும், அவங்க படுத பாட பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாடுபடுதாங்க அப்படிதானே சொல்லுவாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? வேதத்துல பைபிளை தூக்குறவனுக்கு தான் பாடு. ஆமென். உண்மை வேதத்துல அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உலகத்துல கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறது நம்ம பாடுபடுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று சொல்லி ஊழியக்காரனாய் அவர் சவுலா இருந்த நாட்களிலே அவரை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது வேதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, இவன் என் நிமித்தம் அநேக பாடுபடும்படி நான் நினைச்சிருக்கிறேன். அவன் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்லை. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்க நம்ம ஜோம் பண்றோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, ஆசீர்வதிச்சு நம்மள பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு, நம்ம அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் ஒரு எதிர்பார்ப்புல போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம், செபிக்கிறோம், கிடந்து முழங்கால் போட்டு கண்ணீர் பண்ணிக்கிறோம். அப்போ ஒண்ணு நடக்கலன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருந்தோம்? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முள்ளு மேல நடக்கிற வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பாடுதான். அவன் சொல்லுங்களேன். அப்பதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளவு ஊழியம் பண்ணிட்டேன், எவ்வளவோ பவர்ல இருந்தேன், எல்லாத்தையும் விட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனாலும் என் சரீரத்துல ஒரு பலவீனம், ஆண்டவரே என்னால ஊழியத்தை செய்ய முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி 3 தடவை ஜெபிச்சாராம். ஆண்டவரை போய் 3 தடவை ஜெபிச்சாராம். ஆண்டவருக்கா எல்லாரையும் விட்டுட்டு வந்தவர் தானே, ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏன் சரீரத்தில் ஆண்டவர் ஒரு வியாதியை கொடுக்கணும்? அவர் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், சரிப்பா நீங்க வேலையை தான் பாக்குற, நான் என்ன செய்யறது, வியாதியில இருந்து உனக்கு விடுதலை தந்துருதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதிலு, உன் பலவீனம் உன்னை விட்டு போகாது, உனக்கு இருக்கிற பலவீனம் இருக்கும், உன் சரீரத்துல பாடு இருக்கும், உன் சரீரத்துல பிரச்சனை இருக்கும், உன் சரீரத்துல வியாதி இருக்கும், ஆனா உன் பலவீனத்துல என் பலவீனம் செய்யும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லிருக்கலாம். ஆமென். எதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணம், நான் சில நேரத்துல சோர்ந்து போய் அவருடைய பாதத்துல உட்கார்ந்துருப்பேன், என்ன ஆண்டவரே இந்த வாழ்க்கைன்னு சொல்லி சில நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பேன். சில பாடுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருக்கவங்க நிறைய இருக்கிற, நம்ம ஊர்ல இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் எங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கே தெரியாது, அவ்வளவு பாடுகளை கடந்து வந்தோம். டாக்டர் சொல்லும் போதுதான் எங்களுக்கு அவ்வளவு கண்ணீரோடு அண்ணன் சொன்னார், எல்லாம் டாக்டர் சொன்னாரு எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமே நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அப்பெல்லாம்
அப்படி வேதனையோட தண்ணீரோட நின்று கொண்டு இருந்தோம். அதெல்லாம் நான் நிறைய காரியங்கள் நான் சொல்லல, நிறைய காரியங்கள் நான் சொல்ல மாட்டேன், நிறைய காரியங்கள் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய காரியங்களை நான் ஆண்டவரிடத்துல மாத்திரம் தான் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய காரியங்கள் ஏன்னா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அதுதான். நீ என்ன செய்யாத, என் சமூகத்துல மாத்திரம் வந்துருந்து என்ன செய், நீ உலகால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பி. நான் என்ன செய்வேன், பார்த்து கொள்ளுவேன். நிறைய பாட்டுகள்ல நிறைய நேரம் நான் சோர்ந்து போகிற நேரங்கள்ல தெய்வ சமூகத்துல மாத்திரம் உட்கார்ந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் சொல்லுங்களேன், யாரும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடு, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு வேதனை, ஐயோ என்னால முடியல, என்ன செய்ய மாட்டேன். அவன் சொல்லுங்களேன், சில நேரத்துல நான் படுகிற பாடுகள்ல சில ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்க எனக்கு போன் பண்ணுவாங்க. என்னடா ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க போல, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல போன் போட்டு என்ன செய்வாங்க. நான் அவனை சொல்லி இருக்கவே மாட்டேன், ஆண்டவர் பாருங்க நான் பிள்ளை சோர்ந்து போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் செய்வாரு. அந்த ஊழியக்காரங்களுக்கு ஆனா வீட்டுல நிறைய பாடுகள் போல நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே போன் போட்டு என்ன செஞ்சிருவாங்க. அவங்க அவ்வளவு பாட்டுகள் இருப்பாங்க, அவ்வளவு பாட்டுகள் இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஜெபிச்சு தாக்கும்படியாய் கர்த்தர் ஜெபத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கடைசி நாட்கள்ல நம்ம செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்படிதானே? கடைசி நாள், கடைசி வாரம். இனி புது வருஷத்துக்கு நேரம் செய்ய போகிறோம், கடந்து போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் கண்ணீரிலேயே செஞ்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதானே? எத்தனை பேர் இந்த வருஷத்துல சந்தோஷமா, இந்த வருஷம் முழுவதும் கத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறாரு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே நிச்சயம் முடியாது. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கண்ணீரோடு ஆண்டவர் நடத்தினார்? எல்லாரும் இருக்கும். நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கண்ணீர். ஊழியக்காக சில நேரத்துல சில ஊழியர்கள்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணே ஊழியத்தை விட்டுட்டு கூட போயிடலான்னு நினைக்கிறேன், அவ்வளவு பாடுங்க, அவ்வளவு நெருக்கம்னு, யார முடியலன்னு, அந்த அளவு பாடு, நெருக்கம், கண்ணீர், அவ்வளவு காரியங்கள்ல அவன் கண்டறிந்து செய்தார். பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய குருவானவர், ஒரு பெரிய குருவானவர், வயது முதிர்ந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்டில் உள்ள குருவானவர். அவர் இந்த ஊழியத்துக்காக அவங்க ஆலயத்துக்கு அழைத்திருந்த பொழுது நான் கடந்து போயிருந்தேன். போயிட்டு நல்ல வொர்ஷிப் செய்தி எல்லாம் முடிஞ்சது. அந்த ஐயா சொன்னாங்க, தம்பி எனக்காக நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வேகமா என்னை கையை பிடிச்சு ஒரு ரூம்ல கொண்டு போயிட்டேன். நான் எனக்கு ஒண்ணுமே ஓடல. அவங்க எவ்வளவோ அனுபவம் உள்ளவங்க, ஏன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ், அவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு பெரிய தேவ மனுஷன் என்னைய போய் கூட்டிட்டு போறாத, எனக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி உள்ள போன உடனே கையை பிடிச்சிட்டு அவர் சின்ன பிள்ளை போல அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சின்ன பிள்ளை போல ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரிட்டையர்ட் ஸ்டேஜ், வயசு 60 ஆயிடுச்சு. அவர் கையை பிடிச்சிட்டு அழுதாரு. எனக்கு ஒண்ணுமே உள்ள, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், இவ்வளவு பெரிய தேவ மனுஷன், இவ்வளவு இத்தனை வருஷம் ஊழியத்தை முடிச்சிட்டாரு, அவர் சர்வீஸையே முடிச்சிட்டாரு. இத்தனை வருஷம் ஊழியம், இந்த குருவானவர் நல்ல ரிட்டையர் வயது முதிர்ந்த குருவானவர் ஐயா இவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார், இவ்வளவு காரியங்கள் பார்த்திருக்கிறார். அவர் ஊழியத்தில் எத்தனையோ காரியங்கள் பார்த்து வந்திருப்பார். இவ்வளவு நொறுக்கப்பட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன போல அழுது கொண்டு இருந்தார். தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க தம்பின்னு சொல்லி அவருக்காக நான் ஜெபம் பண்ணி நான் முடித்த பிறகு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி முடிச்சார். முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டிட்டு போனாரு. வீட்டுல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான். ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பையன் வெளியே வந்து சாப்பாடு அவங்க தட்டில் வச்சு உள்ள கொடுத்தாதான் உண்டு, கொடுப்பாங்க. அவங்க எப்பமா எடுத்து சாப்பிட்டாதான் உண்டு. ரூம்ல யாருமே போக முடியாது. பையன் சொன்னாங்க, இல்ல தம்பி வெளியே நின்று நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், நீங்க ஜெபித்து பண்ணுங்க, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர்
தன்னுடைய ரிட்டையர்டான ஸ்டேஜில் தன்னுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில உள்ள உடைக்கப்பட்டவரா ஒன்றுமே இல்லை தம்பி வேதனையோடு சொல்லுகிற காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். ஊழியக்காரங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க போல, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இன்னொரு குடும்பமானவர் அதே போல அவருடைய வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப ஜெபிக்கு கடந்து போகும்போது அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுச்சாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு ஒரு பாக்கெட் என்ன செய்திருக்கிறாங்க. எனி டைம் அப்படி தொங்க விட்டுருக்கணும். அவ்வளோதான் சொன்னாங்க. வேதனையோடு இருந்த ஒரு காரியம். நாங்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து போய் நாங்கள் ஜெபித்த பொழுது சொன்னாங்க பல விதமான பாடு. அப்பதான் காண்பித்தார் ஊழியக்காரர்களுக்கு சும்மா இல்லை. அவன் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் ஊழியருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன்னா ஊழியத்துக்கு என் பிள்ளை போயிட்டா என்ன செஞ்சிடும்? கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம். என் பிள்ளை சுகமா ஒரு டாக்டர் ஆயிரணும், ஒரு இன்ஜினியர் ஆயிரணும், என்ன செஞ்சிடணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடணும், என் பிள்ளை சந்தோஷமா என்ன செஞ்சிடணும் இந்த உலகத்துல. ஆனா முடிவு யோசித்து பாருங்க. ஒரு நாள் நான் செபிக்கிற பொழுது ஆண்டவர் கேட்டாரு. ஒரு நாள் நான் செபிக்கிற பொழுது ஆண்டவர் கேட்டாரு, இந்த உலகத்துல எதுக்கு உனக்கு ஜீவனை தந்திருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு தெரியல. அவன்கிட்ட கேட்டேன். அவன் ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துல பலத்தின் மிகுதியா நான் 70 வருஷம், ஒரு காலத்துல 900 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் 100 வருஷம் ஆச்சு, 120, அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 70, 80 ஆண்டவர். பலத்தின் மிகுதியா 70 வருஷம், 80 வருஷம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட 70, 80 தாண்டிட்டாங்க. எங்க காலத்துல 70, 80 போகுமான்னு தெரியாது. எங்க பிள்ளைங்க 50 தாண்டுவாங்களான்னு சொன்னா தெரியாது. ஆமே. அவதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு கொடுத்துக்கிறது சொல்லுங்களேன். நல்லா வீடு கட்டணும் அப்படிதானே? என் பிள்ளை லைஃப்ல என்ன செஞ்சிடணும், செட்டில் ஆகி உட்கார்ந்துடணும், நல்லா வீடை கட்டணும், என் பிள்ளைக்கு வயல் எடுத்து வைக்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். என் பிள்ளை கஷ்டப்பட கூடாது, என் பிள்ளைக்கு இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும். கடைசி நாள் வரைக்கும் என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுட்டு நான் என்ன செஞ்சிடணும். அப்புறம் அடுத்து என் பிள்ளை என்ன செய்யணும், அவன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு என்ன செஞ்சிடணும். ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் நடக்குது. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல நான் ஜீவனை கொடுக்கிறது உனக்கு ஆஸ்தியை சேர்க்கிறதுக்கோ அந்தஸ்தை சேர்க்கிறதுக்கோ அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் கிருபையா உனக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னா, உன் ஜீவன் முடிந்து போகாம நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னா, உன் மேல நான் வைத்த திட்டம் நிறைவேறும்படியாக. அவன் சொல்லுகிறேன், என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான். நீங்க எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிற சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு தேவ திட்டம் என் மேல இருக்கிற ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எனக்கு கொடுத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேற்றி முடிக்கணும். எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறோம்? இல்ல நம்ம ஜெபம்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்படிதானே? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை வந்து என்ன செஞ்சிடும். ஆமாவா இல்லையா? ஜெபம் சுருக்கமா இருக்குமா, ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வந்துடணுமா? பெருக்கமா வந்துடணுமா? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கம் ஆசீர்வாதத்தை வந்து ஆசீர்வதிச்சிடும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமையும் ஏவாளையும் நான் உண்டாக்கி வச்சுட்டு அவன் என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவன் என்ன செய்யல, கேட்கல. அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு தான் நான் அவனை உண்டாக்கினேன். வெறும் கையா ஆபிரகாம்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னேன். ஆனா போகிற வழியில எங்கேயுமே அவனை என்ன செய்யல, நான் கைவிடல. அவன் எந்த இடத்துல எனக்கு ஆஸ்தி வேணும், என் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஜெபிக்கல. ஆனா வேதம் சொல்லுது, பூமி அவனை தாங்க கூடாது அப்படின்னு நான் செஞ்சேன்.
அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்போம். சீக்கிரமா அழைச்சிடலாம். கொடுக்கப்பட்ட நேரத்துல சீக்கிரமா அழைச்சிடலாம், முடிச்சிடலாம். எல்லாம் நம்ம அப்படியே இருக்க போறோம். கொடுக்கப்பட்ட நேரத்துல சீக்கிரமா முடிக்கப்படியா நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாய்களை திறந்து ஒருவேளை எழுப்ப முடியல, உட்கார்ந்துக்கிட்டே நீங்க ஜெபிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க. வாய்களை திறந்து அப்பா, இன்னைக்கு ஜீவனோடு நான் இடத்துல வந்திருக்கிறப்பா, இன்னைக்கு ஜீவனோடு நான் இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, எவ்வளவு பாடு ஆண்டவரே, எவ்வளவு கண்ணீரப்பா. ஒருவேளை நான் முடிஞ்சு போயிருவேனோன்னு நினைச்ச நாட்கள்ல கூட என் கர்த்தருடைய கரனோடு கூட இருந்ததப்பா. தீங்கு எதிர்க்கப்படாதபடிக்கு உடைய கரவினோடு கூட இருந்தது ஆண்டவரே. எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு பழிச்சொற்கள் ஆண்டவரே. நான் இருக்கிறதை விட நான் மறித்து போகிறது நல்லதுன்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆண்டவரே. ஆனாலும் உங்க கிருபை என்னை பாதுகாத்து கொண்டதே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி அப்பா, அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஒரு தருணத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தருணத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நாங்க ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நாங்க கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நாங்க பாதுகாத்திருக்கிறார். இதை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். எல்லாரும் நன்றி சொல்லி ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு துக்கம் இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிறதற்கு ஒருவர் உண்டாண்டவரே, என்னை பலப்படுத்தி என்னை நடத்துகிறதற்கு ஒருவர் உண்டாண்டவரே. அப்பா, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஐயோ இவன் மறித்து போயிருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிற ஜனங்கள் கூட உண்டு. நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஜனங்களை விட நான் அப்படியே அழிந்து போகணும்னு நினைக்கிற ஜனங்கள் மத்தியில கூட என் ஆண்டவரை வழிநடத்தி வருகிறீரே. உங்க கிருபை தாங்குகிறதே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒருவேளை இதே போல ஒரு தருணம், இதே போல ஒரு தருணம் அநேகருக்கு கொடுக்கப்படல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அப்படி நன்றியோடு நன்றி சொல்லி வாயில திறந்து எல்லாரும் நன்றி சொல்லலாம். வாயில திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அக்கினி ஜுவாலையை சுற்றி வந்தாலும், ஆண்டவரே நான் தண்ணீரை கடந்தாலும், எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கக்கெபியோ சூளையிலிருப்போ எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு உங்க கரையோடு கூட இருந்ததப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி அப்படியே அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? அதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சீசர்கள் கடல்ல கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரா, கடல்ல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரா. ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் கடல் கொந்தளித்து அந்த படகு அமலக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது ஐயோ அந்த சீசர்கள் பயந்தார்கள். பயந்து ஆண்டவரே எழுப்போம், நாங்கள் மரித்து போகிறோமே சொல்லி ஆண்டவர் எழுப்பின பொழுது ஆண்டவர் பார்த்து இந்த காற்றை பார்த்து அமைதலாய் என்று சொல்ல பொழுது அது அமைதலாய் இருந்ததா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காற்று அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், வாழ்க்கையில பாடுகள் வரட்டும், வாழ்க்கையில பிரச்சனை வரட்டும், வாழ்க்கையில போராட்டம் வரட்டும், வாழ்க்கையில கண்ணீர் வரட்டும், வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் வரட்டும், ஆனாலும் படகுல நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லிருக்கலாமே. கரங்களை தட்டி காற்றடிச்சாலும் படகுல அப்பா இருக்கேன், நீ அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் படகுல தான் இருக்கேன், உன்னோடு கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் விலகல சொன்னாரு. உன்னை விட்டு என் கனவு வரல, உன்னை விட்டு என் கனவு வரல. கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியா. Thank you Lord, thank you Father, thank you Father. ஆண்டவர் சொன்னாரு, மகனே
நீ கண்ணீர் வடித்தல்ல. அண்ணன் சொல்லாரு நீ கண்ணீர் வடித்தல்ல. ஒரு அந்தரங்கத்துல போய் ஒரு அறை வீட்டிற்குள்ள கதவை அடைத்தது போல ஒரு சில நாட்கள் இல்ல, நீ கண்ணீர் வடித்தல்ல. ஆண்டவரை கைவிட்டாரோ, ஏறண்டவரே இந்த பாடு, ஏறண்டவரே இந்த துக்கம், ஏறண்டவரே இந்த கண்ணீர் சொல்லி நீ கண்ணீர் வடித்தல்ல. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நான் உன்னில் மகிமைப்படுவதற்காக தான் மகனே இந்த பாடுகளுக்கு உள்ள கொண்டு போறேன். கரங்களை தாக்கி அவ்வளவு பாடுகளை நான் உன்னை கைவிடலையே. கரங்களை தாக்கி அப்பாவுடைய நன்றி சொல்லுகிற வேலையில மகிமாய். Thank you Father, thank you Father, thank you Father, thank you Lord, 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 thank you, thank you. ஒரு அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள, ஒரு அக்கினி அபிஷேகம். ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு பாடுதலையோ மகளே உன்னை நான் கைவிடலையே, மகளே உன்னை நான் கைவிடலையே. நீ முடிஞ்சிருவேன்னு நினைச்ச, ஆனா நான் முடிக்கலையே. நான் உன்னை கைவிடலையே. நான் உன்னை கையில தான் வளைந்து வைத்திருந்தேன். நீ நினைக்கலாம் நான் முடிஞ்சிருப்பேன்னு சொல்லி, அவங்க நினைக்கலாம் முடிஞ்சிருன்னு சொல்லி. ஆனா உன்னை தாயின் கர்ப்பத்தில் எழுதுவன் உருவாக்குவதற்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கும்படியா, உன் வலதுகரம் உன்னோடு கூட இருக்கும்படியா, உன்னை தேற்றும்படியா கரத்துல உன்னை வைத்து நான் பாதுகாத்திருக்கிறேன். கரங்களை கட்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லி, கரங்களை கட்டி thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father, thank you Father, thank you Father. கலவின நேரங்களில் திருவை தந்தீரையா, இந்த கலவின நேரங்களில் திருவை தந்தீரையா. My
சிலருக்குள்ள ஒருவித பயம் இருந்து கொண்டிருந்தது. சிலருக்குள்ள ஒருவித பயம். ஆண்டவர் சொன்னாரு, எல்லா காரியங்களும் பயந்து ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பயம். ஆண்டவர் சொன்னாரு, இப்போ இந்த ஆராதனையில அந்த பயத்தின் ஆவி வெளியேறபடியா நல்ல கரங்களை கட்டியா போகுது. அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அக்கினி வல்லமை, அந்த அக்கினி வல்லமை, அந்த அக்கினி. Thank you, Lord. Receive the power. Thank you, Lord. ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு இந்த முதுகு பகுதியில சில பிரச்சனைகள். கர்த்தர் சொல்றாரு, ஐயோ என்னால முடியல ஆண்டவரே. கர்த்தருடைய பலன் அந்த இடத்துல இறங்குகிறது. நீங்க கரங்களை தட்டுகிற வேலையில கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. Receive the power. Receive. Thank you, Lord. Thank you, Father. ஆண்டவர் சொல்லாரு, அம்மே, சிலருடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழி திறக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு